உமது இரக்கத்துக்கு முடிவில்லையே, உம் கிருபைக்கு அளவே இல்லை. உமது இரக்கங்களுக்கு முடிவில்லையே, உமது கிருபைகளுக்கு அளவே இல்லை. உம் அன்புக்கு எல்லை இல்லையே, உமது அன்புக்கு எல்லை இல்லையே. ஆமென். பிரியமானவர்களே, தேவனுடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அவர் ராஜ்யத்துக்கும் முடிவில்லை. அதுபோல தேவனுடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நாம் பாடுறோம் இல்லையா? அந்த தேவனுடைய இரக்கம் நம் வாழ்க்கையில் இருந்து நம் வாழ்க்கையில் வர வேண்டும். அவர் நம்மிடத்தில் இரக்கமுள்ளவராக இருக்கிறது போல நாம் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது தேவனுக்கு பிரியம். நம் தேவனுக்கு பிரியமான காரியத்தை நம்ம செய்ய வேண்டாமா? அவர் சொல்றாரு, பலியிடுவதை விட இரக்கம் செய்வது எனக்கு பிடிக்கும்ன்றார். அப்போ நாம் தேவனை போல, அவர் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, நாம் இரக்கமுள்ளவர்களாக எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ லிங்க்கில் பெரிய வீடியோவாக போட்டிருக்கேன். தயவு பண்ணி எல்லாரும் லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஆயிரக்கணக்கில் போனாலும், ஒரு இந்த மாதிரி 200 இல்லை 2000 கூட போனாலும் லிங்க்கில் போய் பார்க்குறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறீங்க. இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் தயவு பண்ணி என்ன தான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி தான் பாருங்களேன். அந்த வீடியோவை பாருங்கள், தயவு பண்ணி பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அவர் இரக்கங்களை உங்களுக்கு அளவில்லாமல் தருவார். காட் பிளஸ் யூ. வர்ற சனிக்கிழமை 2ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு லைவ் ப்ரோக்ராம். என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். கலந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் அதில் டைப் பண்ணி அனுப்புங்க. நிச்சயமாகவே கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஆயத்தத்தோடு நாம் வருவோம். காட் பிளஸ் யூ.